Hi everyone, welcome to my YouTube channel. இன்னைக்கு நாம சீஸ் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாம ஒரு பவுலில் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். அதுக்காக நான் கொஞ்சம் கேபேஜ், கொஞ்சம் கேரட், 3 கலரில் கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இதில் 2 முட்டை சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெப்பர், கொஞ்சமாக ஒரிகானோ, கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், இவ்வளோ சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிடலாம். அதில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டரை பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்துடலாம். முட்டையை 2ஆக பிரித்து வச்சிடலாம். முட்டை ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுடலாம். பிரெட்டோட ஸ்லைஸ்க்கு ஏற்றது மாதிரி முட்டையை கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே பேனில் 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். மில்க் பிரெட் 2 ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக 2 சைடும் டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். பிரெட் லைட்டாக டோஸ்ட் ஆனதும் அதில் 1 ஸ்லைஸ் சீஸ் வச்சுருக்கேன். மேலே நாம் ரெடி பண்ணி வச்சுருந்த ஆம்லெட், அப்புறமா இன்னொரு ஸ்லைஸ் சீஸ், இவ்வளோ வச்சுட்டு இன்னொரு பிரெட் ஸ்லைஸை வச்சு அதை கவர் பண்ணிடலாம். இதை ஃப்ளிப் பண்ணிவிட்டு மூடி வச்சு 1 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சீஸ் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே நாம் இன்னொரு செட் ரெடி பண்ணிடலாம். குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஈஸியான ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.